மக்கள் பயன்பெற இன்னும் கூடுதல் வரி விலக்குகளை அவர்கள் வழங்க வேண்டும். இளைஞர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய பங்கு நிறுவனங்களில வருமான வரியாக 30% அதற்கு சர்சார்ஜும் செலுத்த வேண்டியுள்ளது. 12 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அளித்துள்ள அரசு இந்த பங்கு நிறுவனங்களுக்கு 30%-இலிருந்து 15% வருமான வரியை குறைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாடகை கட்டிடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி செலுத்தி பின் செலுத்தக்கூடிய வரியிலே அதை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. தற்சமயம் ராமேஸ்வரம் மிகவும் உலக பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்குவதனால் இங்கு மிகப்பெரிய ஜன நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வருகின்ற பட்ஜெட்டிலே அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கான நிதியை ஒதுக்குவதோடு வேலைகளையும் துரிதப்படுத்த வேண்டுமாயும், பாம்பன் பாலத்தில் மிகப்பெரிய ஒரு வழி பாதையாக இருப்பதனால் மிகப்பெரிய இட நெருக்கடி இருக்கிற காரணத்தால் மேலும் ஒரு பாலம் அமைத்தால் இந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் யாத்திரிகளுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும், வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மத்திய அரசின் திட்டத்திலே சுகாதார மேம்பாடு மற்றும் அனைத்தையும் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே மக்கள் பயன்படுற மாதிரி ரயில் திட்டம் அறிவிக்கணும். இப்போ இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் இந்த வழிப்பாதையில மட்டும்தான் இன்னைக்கு ரயில்கள் போயிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து உப்பூர் அனல் மின் நிலையம் வரைக்கும் ரயில் பாதை அமைப்பதாக ஒரு திட்டம் இருந்துச்சு. இப்போ அந்த திட்டத்தை கடப்புல போட்டாங்க. அப்ப இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து மக்களுடைய தேவையை அறிந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். வரக்கூடிய பட்ஜெட்ல இந்த திட்டத்தை திரும்பவும் முன்னிலைப்படுத்தி இந்த திட்டத்தை உடனடியாக மக்கள் சேவையை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதா என் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏழைகள் பயன்படுத்துகின்ற பருப்புகள், எண்ணெய் வித்துகள், எண்ணெய்கள், அரிசி வகைகளுக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்க வேண்டும். ஏழைகள் பயன்படுத்துறது 5 கிலோ 10 கிலோ 1 கிலோ தான். அதனால அதுக்கும் வரியை எடுத்துடணும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசின் பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்புல ராமநாதபுரம் மக்கள் இருக்காங்க. ஏன்னா ராமநாதபுரம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு அளவுல தேர்தல் எதிர்கொள்றாங்க. அதனால முக்கிய அறிவிப்பு எல்லாம் வரும்னு மக்கள் எதிர்பார்ப்புல இருக்காங்க. விவசாயிகளை பாதுகாக்கிறது நிறைய மத்திய அரசு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்பார்ப்பை பூர்த்தியை செஞ்சாதான் இந்த விவசாயத்தை சாமானிய விவசாயம் பாதுகாக்க முடியும். ஏன்னா நெற்பயிருக்கான நெல்லுக்கு ஈரப்பதை 17% கொடுக்குறாங்க. ஆனா நீண்ட நாள் மக்களோட விவசாய கோரிக்கையை 22% எதிர்பார்க்கிறாங்க. அந்த 22% ஈரப்பதத்துக்கு கொடுக்கறத இப்ப இந்த பட்ஜெட்ல கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பா அமையும். வரக்கூடிய மத்திய பட்ஜெட் ஏழை எளிய ஜனங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற மாதிரியா இருக்கணும். சுய தொழில் பண்றதுக்கான வேலையா இருக்கணும். சிறு தொழிலை பாதுகாக்கிற வேலையா இருக்கணும். இது போன தங்க விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,10,000 தொற்றுக்கு. இந்த நிலைமை நீடிச்சிச்சுன்னு சொன்னா ஏழை எளிய ஜனங்கள்லாம் தங்கத்தை வாங்கி கொடுக்க முடியலைன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல, கல்யாண செய்முறை செய்யறது இல்ல, இப்படி ஏராளமான பிரச்சனை இருக்கு. தங்க விலையை கொஞ்சம் இறக்கணும். பெட்ரோல் விலையை இன்னும் கொஞ்சம் கூடுதலா இறக்கணும். அதனால ஏழை எளிய ஜனங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கூட்டுறதுக்கான ஒரு பட்ஜெட் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மாவட்டத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலை திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கணும். அதுக்காண்டி அது கூட என்ன, மாவட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தேர்ந்தெடுத்து தொழிற்சாலைகளை உண்டாக்கி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த பட்ஜெட்ல நிதியை ஒதுக்கணும்னு சொல்லி மாவட்ட மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். இந்த 3 மாவட்டங்களும், அதாவது சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற வறட்சி மாவட்டங்களும் வளமான மாவட்டங்களா மாறணும்னா இந்த காவிரி வைகை இணைப்புன்றது ரொம்ப அத்தியாவசியமானது. இதை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு வரப்போற பட்ஜெட்ல இந்த காவேரி வைகை அணை திட்டத்திற்கு ஒரு நல்ல நிதி வழங்கி இதுக்கு போதிய தீர்வை எட்டு என்று இந்த மக்கள் சார்பாக நானும் நம்புகிறேன்.